சின்ன பொண்ணு, என்னம்மா கிளம்பிட்டியா? போயிட்டு வருவோமா? கிளம்பிட்டேங்க. இருங்க போய் நகை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? பீரோல இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா சின்னத்துறை, என்ன ரெண்டு பேரும் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? அம்மா, சின்ன பொண்ணு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால நகை அடகு வச்சு காசு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நகை கடைக்கு போயிட்டு இருக்கோமா. என்னங்க நகை எடுத்துட்டு வந்துட்டேன். சரிங்க, போகலாமா? எங்க நகை இது மட்டும் போதுமா, இல்லை இன்னொரு செட்டை எடுத்துட்டு வரவா எப்படிங்க? சின்ன பொண்ணு, இப்போதைக்கு இது போதும் சின்ன பொண்ணு. இதை கொண்டு போய் கொடுப்போம் முதல்ல. அப்புறமா வேற நகை தேவைப்பட்டுச்சுன்னா வந்து எடுத்துக்கலாம் சின்ன பொண்ணு. இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோ, சரியா? இல்ல சின்னத்துறை, உன் கல்யாணத்துக்கு போட்டதே 50 பவுன் நகை தான். அதையும் அந்த கிளம்பு போடுற மாதிரி போட்டுட்டு இப்ப போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டான். அவனுக்கு செலவு பண்ணதுக்கு அந்த நகையை தானே எடுத்துட்டு போவியா? உன் கல்யாணத்துக்கு அது உனக்கு போட்ட நகை, அந்த நகை நீ தான் வச்சு செலவு பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த கிழவனுக்கு போயிட்டு செலவு பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அதை அடகு வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க போல. எல்லாத்துக்கும் இந்த நிக்கிறா பாரு, இந்த மகாராணி, இவங்க தான் காரணம். எம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கா? உனக்கு ஒரு வேலை ஜோலி இல்லையோ? எப்போ பாரு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பியோ? உன் மனசெல்லாம் இப்படிதான் இருக்கா, இல்லை இந்த மாதிரி எண்ணத்துல தான் இருக்கியா? எம்மா, நாளைக்கு உனக்கே ஒண்ணுனாலும் இந்த மாதிரி தான். நம்ம கிட்ட துட்டு கிடையாது. நாளைக்கு உனக்கே ஒண்ணு ஆகி நீ ஹாஸ்பிட்டல் படுத்துட்டாலும் இந்த மாதிரி அர்ஜென்ட்டுக்கு நகையை வச்சு தான் உன்னையே காப்பாற்றணுமா. எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைக்கணும். மாமனார் வேற அம்மா வேற இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உயிர் தான். இப்படியே நல்ல மாதிரியே பண்ணிக்கிட்டு எல்லா காசையும் கொண்டு போய் அந்த கிழவனுக்கு செலவு பண்ணிட்டு நாளைக்கு ஒண்ணு இல்லாம நடுத்தர நிற்கும் போதுதான் தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. எம்மா, கொஞ்சம் வாயை மூடுறியா? கிளம்புற நேரத்துல ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு. எம்மா, நீ சம்பாதிச்சதையோ நான் சம்பாதிச்சு நான் எடுத்துட்டு போகல. அவர் சம்பாதிச்சு அவர் பொண்ணுக்கு போட்டது தான். அதை கொண்டு போய் வச்சு அவரை காப்பாத்துறதுக்கு போயிட்டு இருக்கோம். நீ சம்பாதிச்சு இந்த வீட்டுல இருக்கிற காசை நாங்கள் எடுத்துட்டு போகல. என்ன வா சின்ன பொண்ணு, போவோம். போயிட்டு சீரியலை உட்காந்து பாக்குறவும் வேலை ஜோடியே பாரு. ஆமா சின்ன பொண்ணு, நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? வா நம்ம போவோம். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? நான் உங்களையும் எங்க அப்பாவையும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன் அத்தை. நீங்களே எனக்கு எங்க அம்மா மாதிரி தான் அத்தை. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, தயவு செஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அம்மா மருமோல, இந்த ஈரவங்க எல்லாம் எங்களுக்கும் தெரியும். நீ இந்த நடிப்பு நடிக்காத. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை நகை கொடுக்குறாங்கன்னா திரும்ப கொடுக்குறாங்க. தனக்கு உடம்பு சரியில்லை, அதை கொண்டு செலவு பண்ணுங்கிறது தெரியல. உங்க அப்பங்காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கா எனக்கு தெரியல. சின்ன பொண்ணு, நீ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? கிளம்பு, நம்ம போவோம். இவ இப்படிதான். ஆஹா, இவங்க ரெண்டு பேரும் வேற கடைக்கு கிளம்பிட்டாங்களே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அங்க போன உடனே எப்படியும் போலி நகைதான் தெரிஞ்சிடும். சின்னத்துறை எப்படியும் கோவப்படுவான். இப்ப என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணுவோம். இவங்க அப்பங்கார மேல பையத்துக்கு போடுவோம். அதான் பண்ணணும். அந்த கிழவன் கொடுக்கும் போதே போலி நகை தான் கொடுத்தான்னு சொன்னாதான் இந்த பிரச்சனை முடியும். அப்படியே சமாளிப்போம். வாங்கோ சார், வாங்கோ. சேட்டு கடைக்கு உங்களை வரவேற்குது. வணக்கம் சேட்டு, எப்படி இருக்கீங்க? ஆளைய பார்க்க முடியறதில்ல இப்பெல்லாம். சேட்டு ரொம்ப நல்லா இருக்குது. சேட்டு கடையில தான் இருக்குது. நீங்க தான் கடை பக்கம் வர்றதில்ல. கடைக்கு வந்தா தானே சேட்டை பார்க்க முடியும். என்ன புதுசா இந்த பக்கம் என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லை சேட்டு, என் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல முடியாம படுத்துட்டாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அதனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஒரு 10 லட்சம் செலவாகுன்றாரு சேட்டு. அதனாலதான் அவ்வளோ அமௌண்ட் எங்கேயும் ரெடி பண்ண முடியல. சரி, அதான் என் பொண்டாட்டி நகையை வச்சு எதனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமான்னு கொண்டு வந்திருக்கோம் சேட்டு. ஓ ஓ, புரியுது. மாமனாருக்கு உடம்பு சரியில்லையா? ஒன்றும் கவலை வேண்டாம். சேட்டு கிட்ட கஷ்டம்னு வந்துட்டா சேட்டு காசு தராம இருக்காது. சேட்டு, ஏதோ ஓசியில தர்ற மாதிரியே பேசுறே சேட்டு. நகையை வாங்கிட்டு தானே தர. ஓ ஓ, ஆமா ஆமா. என் நகைய வாங்கிட்டு தந்தா தானே என் பொழப்பு ஓடும். உங்க ஊர்ல இந்த சேட்டும் பொழப்பு ஓட்டணும்ல. சரி சேட்டு, நீ சும்மா மசம் மசம் பேசிட்டே இருப்ப. சரி, இந்தா அந்த நகை பிடி. சின்ன பொண்ணு, அந்த நகையை எடுமா. இந்தாங்க சேட்டு. இதுல வந்து ஒரு நெக்லஸ் இருக்கு, அப்புறமா ஒரு ஆரம் இருக்கு, கம்மல், நெத்தி சுட்டி எல்லாமே சேர்த்து செட்டா தான் இருக்கு. இது மொத்தம் 25 பவுன் வரும் சேட்டு. இதுக்கு எவ்வளவு காசு வரும்னு சொல்லுங்க. சேட்டு, பொருளை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அமௌண்ட் சொல்லு சேட்டு. ஆ சரி சின்னதுரை, நல்ல நெக்லஸ் பெருசா இருக்குது. இருங்க, உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு வெயிட்லாம் போட்டு வந்து அமௌண்ட் சொல்லுறேன். சேட்டு எப்பவும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். கஷ்டத்துல வந்து இருக்கீங்க. அமௌண்ட் எவ்வளோ காசுன்னு பார்த்து உங்களுக்கு நான் அதை விட அதிகமாகவே தரேன். சேட்டு நல்லதுக்கு ரொம்ப உதவி பண்ணும். சரி சேட்டு, நீ சும்மா பேசிட்டே இருக்காத. போயிட்டு செக் பண்ணிட்டு சீக்கிரம் வா. உங்களுக்கு நிறைய வேலை கிடக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். சரி சாப். சேட்டு இன்னும் 5 நிமிஷத்துல வரும். என்னங்க 10 லட்சம் பணம் கிடைச்சிருமா? என்னங்க பண்றது? பாப்போம் சின்ன பொண்ணு. சேட்டு ஏதோ 5 நிமிஷத்துல வரும்னு சொல்லிட்டு உங்க வேற உள்ள போயிருக்கான். எவ்வளவு நிமிஷத்துல வரான்னு தெரியல. பணம்லாம் கிடைச்சிடும், ஒன்றும் கவலைப்படாது சின்ன பொண்ணு. சார், என்ன சார் அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு நகையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ஆனா எல்லாமே போலி நகை. உங்க மாமனாரை காப்பாத்திருக்கு. இந்த மாமனார் வீட்டுக்கு அமைச்சிருங்க போலியே சார். சேட்டு, என்ன சொல்றீங்க? ஒழுங்கா பாத்தீங்களா? போலி நகையா? என் வீட்டுல இருந்த சேட்டு எடுத்து வரேன். எல்லாமே ஒரிஜினல் நகையா? நீ நல்லா செக் பண்ணியா சேட்டு? சார், சேட்டுக்கு இந்த பிசினஸ்ல 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சேட்டு செக் பண்ணாம சொல்லாது.
சேட்டுக்கு எல்லா நகையை பத்தியும் தெரியும். சேட்டு வந்து பொய்யெல்லாம் சொல்லாது. இது கவரிங் செட்டு சார். சேட்டு என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒரிஜினல் நகை தான். நானும் எங்க அப்பாவும் போயிட்டு தான் கடையில வாங்கிட்டு வந்தோம். என்ன சேட்டு இப்படி சொல்றீங்க? தலையில இடிய தூக்கி போடுறீங்க. சேட்டு எப்பவும் பொய் சொல்லாதுமா. நான் இந்த நகையை செக் பண்ணிட்டேன், எல்லாமே கவரிங். இந்த செட்டு பூராமே கவரிங் செட்டு தாம்மா. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றாரு? இப்ப என்னங்க பண்றது நம்ம? ஐயோ சின்ன பொண்ணு கவலைப்படாத, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு நம்ம கண்டே பிடிச்சாகணும் சின்ன பொண்ணு. இது பெரிய ரொம்ப தப்பு. யாரும் நம்ம நகையை எடுத்து அதுக்கு மேலே கவரிங் சட்டை மாற்றி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சின்ன பொண்ணு. இந்த தப்பை நான் பண்ணிக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு. முதல்ல இது என்ன நடந்திருக்கு, யாரும் நடந்திருக்கு, வீட்டுக்கு போய் தெளிவாக கண்டுபிடிக்க சின்ன பொண்ணு. என்னங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? யார் எடுத்தாங்கன்னு ஒண்ணுமே புரியல. கவரிங் செட்டா இருக்கு. எனக்கு தலையே சுத்துறதுங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. சார் இந்த நகையை பிடிங்க சார். உங்க குடும்ப கதையெல்லாம் சேட்டுக்கு எதுக்கு? சேட்டு போலி நகைக்கு பைசா தராது. போயிட்டு ஒரிஜினல் நகை இருந்தா கொண்டு வாங்க சார். ஒரிஜினல் நகைக்கு மட்டும்தான் சேட்டு பைசா தரும். உங்க கஷ்டத்துல உதவும். ஆனால் போலி நகைக்கு எப்படி உதவ முடியும்? போயிட்டு ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு வாங்க சார். அம்மா இங்க கொஞ்சம் வாயேன். என்னடா சின்னத்துறை, என்ன விஷயம்? போன நகையை அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்கா? என்ன பணம் கிடைக்கலையா? சேட்டுக்கு எதுவும் பணம் தரமாட்டேன்ட்டானா? எனக்கு தெரிஞ்ச சேட்டு இருக்கான், அங்க வேணா போறியா? ஏம்மா இது ஒரிஜினல் நகையே இல்லையா, இது டூப்ளிகேட்டா. இந்த நகை எப்படி மாறிச்சுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இந்த வீட்டில் இருக்கிறது எத்தனை பேர், இந்த நகை எப்படி மாறிச்சு எல்லாமே எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். என்ன சின்னத்துறை, என்னை சந்தேகப்படுற மாதிரி பேசுற? உன் மாமனார் வீட்டுல போட்ட நகை எனக்கு எப்படி தெரியும்? ஒரு உன் மாமனார் வீட்டுல சொல்ல முடியாது, போலி நகையை போட்டாலும் போட்டு இருந்திருப்பான். அத்தை, உங்க மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக எங்க வீட்டை குறை சொல்லாதீங்க, சரிங்களா? இந்த வீட்ல இருக்கிறது நீங்க, நானும் உங்க மக தான். நம்ம 3 பேரை தவிர இந்த நகை எப்படியும் மாறி இருக்காது. நான் இந்த நகையை எடுத்துட்டு போய் மாத்தல. நீங்க 2 பேர் தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். உண்மையை ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க. அம்மா மருமவள, என்ன வாய் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? உங்க அப்பன் போட்டது ஒரிஜினல் நகையான்னு தெரியல, சொல்ல முடியாது. நீனும் அவங்க கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கலாம். நீனும் அங்கிருந்து வந்தவ தானே. அத்தை, இன்னொரு வாட்டி என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் ஆளாளுக்கு வாக்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சு, இந்த நகை எப்படி மாறிச்சுங்கிறது இப்போ எனக்கு தெரிய வந்தாகணும். என்னடா சின்னதுரை, நீ உங்க அம்மாவை சந்தேகப்படுறியா? அவ பொண்டாட்டி பேச்ச கேட்டு, நேத்து வந்த பேச்ச கேட்டு இப்ப நீ ஆடிக்கிட்டு இருக்கியா? அம்மா நான் யாரையுமே சந்தேகப்படல. வீட்டில் இருக்கிறது நீங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரை தாண்டி இந்த நகை எப்படி மாறிச்சுங்கிறது இப்போ எனக்கு தெரிய வந்தாகணும். என்னங்க, உங்க அம்மா சொல்ற மாதிரி எங்க வீட்டுல போலி நகை போட்டிருந்தாங்கன்னா நான் இது கடைக்கு வர அந்த நகையை எடுத்துக்கிட்டு அப்பமே நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன்ல. யாருக்குமா தெரியும் மருமவள? அவனை நம்ப வைக்கிறதுக்காக அவன் கூட போயிருப்ப. அத்தை, நாங்க வாங்கின நகைக்கு பில்லு இருக்கு, சரிங்களா? 50 பவுனுக்கும் அது கடையில எல்லாமே சிசிடிவி ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கு. நீங்க இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், சொல்லிட்டேன். ஏமா 2 பேரும் சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போ நகை காணாம போயிருக்கு, யார் எடுத்தான்னு தெரியல. இப்போ யார் எடுத்துங்கிற உண்மை ஒத்துக்கலன்னா அடுத்த கட்டம் போலீஸ்ல போக வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தா ரொம்ப அசிங்கமா போயிடும், பிரச்சனை பெருசா போயிடும். எடுத்தவங்க இப்பவுமே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இதோட முடியும். சொல்லாம இருந்தீங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். என்ன சின்னதுரை, நீயும் இந்த அம்மாவை சந்தேகப்படுறியா? உன் பொண்டாட்டி வந்தோடனே நீயும் மாறிட்டா பாத்தியா? எல்லா ஆம்பளைங்க மாதிரி நான் எடுத்திருப்பேன்னு சொல்லி சந்தேகப்படுறா. சின்ன வயசுல உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா என்ன, இன்னைக்கு என் மேல திருட்டு பழியே கட்டிட்டா. நேத்து வந்த உன் பொண்டாட்டி அவ பேச்ச கேட்டுட்டு நீ என்னையே ஆடிக்கிட்டு இருக்கல சின்னதுரை. என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ உள்ள வைப்பியா? சரி வச்சுக்கோ. சின்ன பொண்ணு, நீங்க நகை வாங்கின கடை, அந்த இடம் எல்லாமே எனக்கு சொல்லு. அந்த நகை வாங்கின பில்லு இப்போ எல்லாமே என்கிட்ட எடுத்து வந்து தரா. அது ஒரிஜினல் நகை தான் கண்டுபிடிச்சி நான் அடுத்த ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்க போறேன். இந்த பிரச்சனை இப்படியே விடக்கூடாது. ஏன்னா இது சாதாரண திட்டு இல்லை, 50 பவுன் நகை. இது என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தரதுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீட்டையும் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் இப்பவுமே எடுத்துட்டு வந்து தரேன். என்னடா நடக்குது இந்த வீட்டுல? வர வர என்ன நடக்குதுன்னே தெரியும் எனக்கு. வீட்டுல நகையெல்லாம் திருட்டு போகுது. அந்த அளவுக்கு நம்ம வீடு ஆயிட்டு. ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிட்டே. எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சில்ல, என் மோகிட்ட நல்லதே கொடுத்து விட்டேன். இன்னைக்கு சின்னதுரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றானே. போலீஸ் எல்லாம் வந்து என்ன முட்டிக்கு முட்டி தட்டி எழுதிட்டு போனா என் மரியாதை என்ன ஆகுறது? ஐயோ, இந்த விஷயத்துக்கு உடனே என் மோகிட்ட சொல்லி ஆகணுமே. மோனே